கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொண்டாட்டத்தின் உச்சத்தில் இருக்கிறீர்கள். பஞ்சமஸ்தானத்துல குரு உட்கார்ந்து ஃபுல் பார்வை கொடுத்துட்டு இருக்கு. ரெண்டாவது இப்ப பாத்தீங்கன்னா பாக்கியத்துக்கு அஷ்டமஸ்தானம், பாக்கியத்துக்கு அடுத்த ஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் உட்கார்ந்து உங்களுடைய குடும்பஸ்தானத்தை ஃபுல் ஆக்டிவா பார்த்துட்டு இருக்காரு. குடும்பம் அமையும், குழந்தை பிறக்கும், எதிர்பாராத சந்தோஷங்கள், எதிர்பாராத பிரச்சனைகள் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். என்ன பண்ணும், மெயினா புதன் சுக்கிரன் போய் அஷ்டமத்துல செவ்வாய் வீட்டுல உட்காரும் போது கும்பராசியில பிறந்த நபர்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன், ட்ராக் இன்ஃபெக்ஷன், மெயினா சில பேருக்கு இந்த மறைமுகமான சில பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மறைமுகம்னு சொல்லும்போது இது எல்லாமே சேர்ந்தது. நான் என்ன சொல்ல வரேன் நிறைய பேருக்கு புரியும். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய வாரம். கும்பத்துக்கு வந்து பாக்கியம் 10ஆம் இடம், 11ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் நல்ல பலத்தை கொடுக்கிறார், அரசாங்க உத்தியோகத்தை கொடுக்கிறார், நிறைய பேருக்கு பதவிகளை கொடுக்கிறார். கும்ப லக்னத்துல பிறந்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், கண்டிப்பா நீங்க ஒத்துக்கிட்டே தீரணுங்கிற ஒரு ஃபோர்ஸ் கண்டிப்பா உருவாகும். ஆனா நீங்க ஜெயிக்க போறீங்கிறது தான் உண்மை. 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவாங்க, குடும்பத்தினால பிரஷர் ஒரு சில விஷயங்கள்ல நண்பர்கள் மேல விழும், நண்பர்கள் தூரமா வைக்கிற மாதிரி வரும். அரசியல் நண்பர்களா இருக்கலாம், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸா இருக்கலாம், மருத்துவரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், ஒரு இல்லையா அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸரா இருக்கலாம். இந்த மாதிரி நபர்களை கொஞ்சம் தூரம் வச்சாதான் பிரச்சனை. அவர்களால் வீட்டுக்குள்ள பஞ்சாயத்து ஏற்படும், கண்டிப்பா தூரமா வைக்கிறதுல தப்பே கிடையாது. குடும்பம் முக்கியமா ஃப்ரெண்டு முக்கியமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் குடும்பம் தான் முக்கியம், அப்புறம் தான் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட் இஸ் ஆல்வேஸ் an extended family அப்படிங்கறத நான் சொல்லுவேன். இப்ப நிலவைக்கு வந்து நம்ம ஃபேமிலி தான் முக்கியம், உங்களுக்கான விஷயங்கள் தான் முக்கியம். இப்ப பாத்துக்க வேண்டியது உடம்புல விட்டமின் டெஃபிஷியன்சி. விட்டமின் டெஃபிஷியன்சின்னு சொல்றதோட மெயினா கால்சியம் டெபிசிட் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இந்த நிலைமைகள் நீங்க எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி கண்டிப்பா ஜெயிக்கும். நான் சண்டை போட்டு ஜெயிக்கிற மாதிரி தான் அதிகமா இருக்கு. புதன் சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் விருத்தி, பணத்துக்கு பஞ்சம் கிடையாது, வேலை கலகலான்னு இருக்கும். வேலையில் இருக்கிற இடங்கள்லாம் ஜாலியா எங்க போயிட்டு வருவீங்க, ஒரு குரூப்பா ட்ரிப்பு போறது, நியூ இயர் கொண்டாட்டத்தை இப்போ தொடங்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப சூப்பரா இருப்பீங்க. பொறுமை மட்டும்தான் உங்களுக்கு பார்த்து கொள்ள வேண்டியது. நண்பர்களை முடிஞ்ச அளவுக்கு வெளியே வைக்கிறது தான் நல்லது. நண்பர்களுக்கு பணம் கொடுத்து ஏமாறுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய நிலைமை இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்த்து வந்து ஒரு இடத்த வாங்கி நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணலாம்லாம் சொல்லி லாஸ்ட்ல மாட்டிக்கிறது, இப்படிலாம் இருக்கு. கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது. மெயினான வழிபாடுகள்ல நான் நினைக்கிறது குருவாயூர் கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். சந்தோஷம், பொருளாதார ஏற்றம் 85% இருக்கு. நல்லா இருப்பீங்க.